My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் மெடிக்கல் கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஏன் சார் டிலே ஆகிட்டே இருக்கு? எப்போ சார் ஆரம்பிப்பாங்க? கர்நாடகாலாம் மார்க் ரிசல்ட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்களே சார், நமக்கு எப்போ ஆரம்பிப்பாங்க? பாண்டிச்சேரியில் ஆரம்பிச்சிட்டாங்க, பஞ்சாப்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் நிறைய ஸ்டேட்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் எப்போ சார் ஆரம்பிப்பாங்க? ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிப்பாங்க? இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதற்கு எல்லாத்துக்கும் பதில் அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நியூஸ் மீடியாவில் நியூஸ் ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் பிரைவேட் காலேஜஸ்ல டீம்ட் யூனிவர்சிட்டியில நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த அடிஷன் ஆஃப் சீட்ஸ் தான் கவுன்சிலிங் டிலே ஆவதற்கான காரணம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நியூஸ் மீடியாவில் இருந்தோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். 8000 சீட் வந்து இந்திய அளவில் யூஜி அண்ட் பிஜி சீட்ஸ், எம்பிபிஎஸ் மாதிரி எம்பிபிஎஸும் பிஜி எம்டிஎம்எஸ் சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் தமிழ்நாட்டில் எத்தனை சீட் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நிறைய சீட்ஸ் வரும். குறைந்தபட்சம் ஒரு 200-300 சீட்டாவது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம். நமக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் 1750 சீட் இந்த வருஷம் செகண்ட் ரவுண்ட்ல இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். 1750 சீட் எங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸ்ல இல்லை, ஆனால் பிரைவேட் காலேஜஸ்ல சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. டீம்ட் யூனிவர்சிட்டியில சீட் இன்க்ரீஸ் ஆகுது. பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கிடைக்கும். டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டில் 4 டீம்ட் யூனிவர்சிட்டி 100 சீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 400 சீட் டீம்ட் யூனிவர்சிட்டியில இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல் டுகெதர் நமக்கு தமிழ்நாட்டில் இந்த வருஷம் செகண்ட் ரவுண்ட்ல 1750 சீட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள 22+4 26 பிரைவேட் காலேஜஸ்ல கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான கல்லூரிகள் தங்களுடைய ஆக்சுவல் நம்பர் ஆஃப் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கிட்ட? என்எம்சி கிட்ட. இப்போ என்எம்சி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா காலேஜஸ்க்கும் டைரக்டா பிசிக்கல் வெரிஃபிகேஷன் போய் உண்மையாவே அந்த கல்லூரியில நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை அதிகப்படுத்துவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கா, அங்க உண்மையாவே ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, 200 பேரை அல்லது 250 பேரை உள்ள வச்சுக்கிறதுக்கு அந்த காலேஜ்ல எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கா, லைப்ரரியில ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, லெபார்டரிஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வெரிஃபை பண்ணுவாங்க. பிசிக்கல் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதற்கு தேவையான ப்ரொஃபசர்ஸ் அங்க இருக்காங்களா, அசிஸ்டன்ட், அசோசியேட், இந்த மாதிரி எல்லா விதமான கேடர்லயும் ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்களா, இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு என்எம்சி ஒரு அப்ரூவலை கொடுப்பாங்க. இந்த என்எம்சி அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா எவ்வளவு சீட் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் நிறைய காலேஜஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 8000 சீட் இந்தியா ஃபுல்லா வருது அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு சீட்டுமே வராது அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா தமிழ்நாடு தான் அனைத்து மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை அதிகமா வச்சிருக்கக்கூடிய மாநிலம் அப்படிங்கிறது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் தான் நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, பிரைவேட் காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. 66 காலேஜ் பிரைவேட் செக்டர்ல மட்டுமே வருது இல்லைங்களா? கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்ல மட்டுமே. டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் 13 காலேஜ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால சீட் இன்க்ரீஸ் பண்ணா இருக்கிற சீட்ல தானே சீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு கேட்பாங்க. புது காலேஜ் தமிழ்நாட்டில் எதுவும் வரலைங்க. ஆனா வேற மாநிலங்கள்ல கவர்மெண்ட் காலேஜஸே புதுசா வரப்போகுது. ஒரு சில மாநிலங்கள்ல 2-3 கவர்மெண்ட் காலேஜஸ் உள்ள இன்க்ரீஸ் ஆகுது. பிளஸ் வந்து பிரைவேட் காலேஜஸ்ல சீட்ஸ் இன்டேக் இன்க்ரீஸ் பண்றாங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு ஆர்டிக்கல்ல வந்திருக்கு. நான் உங்களுக்கு 1 by 1 காமிச்சிடுறேன். இந்த வீடியோவை இதுவரைக்கும் சீட்டு கிடைக்கலன்னு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிரயோஜனமான வீடியோவா இருக்கும். அண்ட் இந்த 1750 சீட் வந்துச்சுன்னா கட் ஆஃப்ல எந்த அளவுக்கு அது இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோனுடைய முடிவில் கண்டிப்பா சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இன்னைக்கு வந்த ஆர்டிகல் இது. சென்னையில் மோர் தேன் a dozen of self financing medical colleges in தமிழ்நாடு are expecting to add between 50 and 150 MBBS seats in the second round of counseling அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாம் சுற்றிலேயே 50லேருந்து 150 சீட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய கல்லூரிகள், 10க்கும் அதிகமான கல்லூரிகள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது போக அடிஷ்னலி 4 டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் மே ஆட் 100 சீட்ஸ் ஈச். அப்போ டோட்டலா 400 MBBS சீட்ஸ் இன் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க சீட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அப்போ இது எல்லாமே சேர்த்தா 1750 சீட் வருது. சரிங்களா? ஸோ ஆல் டுகெதர் இந்த இடத்துல பாருங்க, அடிஷ்னலா இந்த இடத்துல பாருங்க ஸ்டேட் டு 1750 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. 1750 சீட் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்களே தவிர இதெல்லாம் இன்னும் என்எம்சில இருந்து அப்ரூவல் அப்படிங்கிறது வரல. கூடிய சீக்கிரம் வரும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ 1750 சீட்ல பாதிக்கு பாதி அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட தமிழ்நாட்டில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது. ஸோ அதுல எந்த விதமான மாறுபாடும் இல்லை. குறைஞ்சபட்சம் 200-300 சீட்டாவது தமிழ்நாட்டுக்கு உறுதியா வருங்க. சரிங்களா? சீட்டே இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா சீட் வரும். எவ்வளவு சீட் வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என்எம்சி அண்ட் எம்சிசி சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது ரொம்ப சந்தோஷமான விஷயமும் கூட. நேஷனல் மெடிக்கல் கமிஷன், the apex body regulates medical education in the country, is reviewing application for council. இப்போ பொதுவாக எல்லா வருஷமுமே காலேஜஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க, அவங்க போய் டைரெக்டாக ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த காலேஜில் இப்போ 100 சீட் வச்சிருக்கிறீங்கப்பா, இன்னும் 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்லை இன்னும் 100 சீட் இன்க்ரீஸ் பண்ணணும், லெட்டர் கொடுத்துருந்தாங்க, அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 100 பேரை அகாமடேட் பண்ணுவதற்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா, அந்த காலேஜில் லெபார்டரிஸ் எப்படி இருக்குது, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, தேவையான அளவுக்கு ப்ரொஃபஸர்ஸ் அங்கே இருக்கிறாங்களா, 150 பேர்லேருந்து 200 பேர் ஆக போகுதுல, இப்போ 150 பேர்லேருந்து 250 பேர் ஆக போகுது அப்படின்னா அதற்கு தேவையான ப்ரொஃபஸர்ஸ், டீச்சிங் ப்ரொஃபஸர்ஸ் அங்கே இருக்கிறாங்களா, டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களாங்கிறது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் செய்யறதுல தான் ஒரு சின்ன டிலே வந்துச்சு. சில கல்லூரிகள், வேற மாநிலங்களில் சில கல்லூரிகள் வந்து லஞ்சம் கொடுத்ததுனால அங்கே கேஸ் எல்லாம் இதாகி சிபிஐ உள்ள வந்து அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆச்சு. அதனால என்எம்சி வந்து கம்ப்ளீட்டாக அந்த அப்ரூவல் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அதை கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அகைன் நமக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் அந்த அடிஷன் ஆஃப் சீட்ஸ் வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த 150 சீட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 1750 சீட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து மைனாரிட்டி காலேஜஸும் இருக்கலாம், நான் மைனாரிட்டி காலேஜஸும் இருக்கலாம். மைனாரிட்டி காலேஜஸ்னா 50-50, கவர்மெண்ட் கோட்டா 50%, மேனேஜ்மெண்ட் கோட்டா 50%. ஒருவேளை நான் மைனாரிட்டியாக இருந்தால் 60-40, கவர்மெண்ட் கோட்டா 60 and 40% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகும். இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து என்ஆர்ஐக்கு போகும். கவர்மெண்ட் கோட்டாவில் சில பர்சன்டேஜ் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு போகும். இப்போ 7.5 ரிசர்வேஷன்லையும் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் பிரைவேட் காலேஜஸில் சீட்ஸ் இன்டேக் ஆச்சு அப்படின்னா வாய்ப்புகள் வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவர் 7.5 ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடைக்கல, இந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங்கில் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த செகண்ட் ரவுண்டில் சீட் இன்க்ரீஸ் ஆச்சு, உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கு சீட் வந்துச்சு அப்படின்னா நம்மளும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அப்போ நமக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இதை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி பார்க்கணும். ஒரு 1000 சீட்டு வருது அப்படின்னா அதில் வந்து நமக்கு பாதிக்கு பாதி சீட்டு கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு வச்சுக்கோம். 60-40 எல்லாம் விட்டுருங்க, 50-50 வச்சுக்கோம். 50%. அந்த 50%ங்கிறது 500 சீட். 500 சீட்டுங்கிறது கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்குது, 500 சீட்டுங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. நான் 1750 எடுக்கல, 1000 சீட்டு மட்டும்தான் நான் எடுக்கிறேன். 1000 சீட்டில் 500 சீட் கவர்மெண்ட் கோட்டாக்கு போகுது, 500 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகுது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா மேபி ரஃப்லி அரௌண்ட் ஒரு 10-20 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் வரைக்கும் கூட மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் க்ளோசிங் மார்க்ல இருந்து. ஓகேங்களா, மேபி அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் போகலாம், 30 to 35 மார்க்ஸ் வரைக்கும் கூட போகலாம். இப்போ கவர்மெண்ட் கோட்டாக்கு வரலாம். கவர்மெண்ட் கோட்டாவில் 500 சீட் வருது அப்படின்னா இந்த 500 சீட்டில் ஓப்பன் கேட்டகரி 31%, பிசி கேட்டகரி 26.5%, பிசிஎம், அப்புறம் வந்து எம்பிசி, அப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அந்தந்த ரிசர்வேஷன் பாலிசியின் அடிப்படையில் சீட்டை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இப்போ 500 சீட்டில் 31% அப்படின்னா அதில் ஒரு பார்ட்டிகுலர் சீட் அங்கே போயிடும் இல்லைங்களா, ஒரு 15 சீட் 16 சீட்டு கிட்ட நமக்கு வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு போயிடும். பிசியில் 26% அப்படின்னா அதுக்கு ஒரு 12 சீட்டு 13 சீட்டு அந்த மாதிரி நமக்கு பிரியும் இல்லைங்களா, 100 சீட்டுக்கு சொல்கிறேன். அப்போ இப்படி பிரிஞ்சு வரும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலையும் மதிப்பெண்களை அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய ரேங்க் பொசிஷன் உங்களுக்கு தெரியும். க்ளோசிங் ரேங்க் ஆஃப் தமிழ்நாடுனுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த ரேங்க்லேயே இப்போ ஒரே மதிப்பெண்லேயே நிறைய மாணவர்கள் இருக்கிறதுனால கட் ஆஃப் மதிப்பெண்களில் இது மாற்றத்தை பெரிய அளவில் கொண்டு வராது. ஆனால் ரேங்க்ல வேரியேஷன் இருக்கும் சரிங்களா, ரேங்க்ல கண்டிப்பாக வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து இது வரைக்கும் இடம் கிடைக்கல அப்படின்னு பார்டர் ஜோனில் இருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். என்னுடைய மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் க்ளோசிங் மார்க்ல இருந்து கவர்மெண்ட் கோட்டாக்கே நான் ஒரு 20 மார்க் தள்ளி இருக்கிறேன் அல்லது 30 மார்க் தள்ளி இருக்கிறேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம் தான் சரிங்களா, அது சந்தேகம் தான். 2000 சீட்டு தமிழ்நாட்டில் வந்தாலுமே நமக்கு வந்து 1000 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாக்குன்னு போயிடுச்சுன்னா 300 சீட்டு ஓப்பன் கேட்டகரிக்கு போகும். இந்த 300 மாணவர்கள் ஓப்பன் கேட்டகரியில் எப்படி இருக்கிறாங்க, அந்த ரேங்க் பொசிஷன் எப்படி இருக்கு, இல்லை 1000 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்துச்சுன்னா பிசி கேட்டகரிக்கு 260 சீட்டு கிட்ட வரும். இந்த 250 சீட், இந்த 250 மாணவர்கள் எத்தனை மதிப்பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கலாம். அப்போ அதிகபட்சமாக ஒரு 10 மார்க் வரைக்கும் நமக்கு 5 மார்க்லேருந்து 10 மார்க் வரைக்கும் குறையலாம். ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து இது வேறுபடும். ஸோ சீட் மேட்ரிக்ஸ் வரட்டும், எவ்வளோ சீட்ஸ் அடிஷ்னலாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் அடிஷ்னலாக நமக்கு கட் ஆஃப் மார்க் செகண்ட் ரவுண்டுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் அக்யூரேட்டாக சொல்கிறேன். பட் என்னுடைய ஒரு 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 ஆலோசனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அடிஷ்னல் சீட் வரதுனால கட் ஆஃப் டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தவறாக நினைத்துக்க கூடாது. கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக குறையும், பட் எந்த அளவுக்கு குறையும் அப்படிங்கிறது எவ்வளவு சீட் உள்ள வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு.
இந்த 1750 சீட்டும் உள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் 1000 சீட்டு வருது, 500 சீட்டு வருது, 300 இந்த வரக்கூடிய சீட் வந்து கம்மியாகுது அப்படின்னா அது நம்மளுடைய கட் ஆஃப்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வராது, ரேங்க்ல வேரியேஷனை கொண்டு வரும். சரிங்களா? காலேஜ் எப்போ ஆரம்பிக்கும், இது நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய கேள்வி. அதையும் பொறுத்து இந்த இடத்துல ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலா நமக்கு வந்து இந்த இடத்துல பாருங்க, சென்ட்ரல் கமிட்டி has told the state that opening dates for freshmen scheduled for September 5 will be postponed. ஆக்சுவலாக செப்டம்பர் 5 தான் ரீஓப்பனிங் இல்லை, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இனிஷியல் அந்த இனாகிரேஷன் அப்படிங்கிறத வைக்கலாம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க. அஃபீஷியல்ஸ் சே தட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கவுன்சிலிங் இஸ் லைக்லி டு பி ஆஃப்டர் September 20 அண்ட் இட் வில் அட்லீஸ்ட் டேக் another month for all 4 rounds of counseling to end. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம். அதிகபட்சம் ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் கவுன்சிலிங் முடியறதுக்கு 4 ரவுண்ட் முடியறதுக்கு வரும். பட் September 20 நமக்கு சீட் காலேஜஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இதுதான் இந்த ஆர்டிக்கலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு நம்மளுடைய சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன், டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒருவேளை எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைக்கல, இப்போ வரைக்கும் எனக்கு மதிப்பெண்கள் பெரிய அளவில் இல்லை, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸில் 400 சீட்டு கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. சில டீம்டு யூனிவர்சிட்டியில் நமக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபீஸில் பெரிய ரிடக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் ஒரு சில கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 lakhs 22, 23 இந்த மாதிரி ரேஞ்சில் சில ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத ஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, டீம்டு யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக நான் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்குறேன். எந்தெந்த சீட்டில் எந்தெந்த காலேஜஸ்லாம் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, ரிப்போர்ட்டிங் எவ்வளோ நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதனுடைய டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். அதனுடைய டீட்டெயில்ஸை உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத செய்யலாம். நான் அப்ராட் போய் எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா தாராளமாக டிசைட் பண்ணலாம். இந்தியாவில் நான் வந்து எனக்கு இதுக்கப்புறம் பிளான் இல்லை, என்னுடைய மார்க்குக்கு இந்தியாவில் இதுக்கு மேலே இடம் கிடைக்காதுன்னு மாதிரி தோணுது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஃபினான்ஷியலாக சில கண்ட்ரீஸ், ஒவ்வொரு கண்ட்ரீஸும் ஒவ்வொரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா கண்ட்ரீஸும் என்எம்சி நார்ம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதில்ல. சில கண்ட்ரிஸ் ஒரே கண்ட்ரிலேயே சில யூனிவர்சிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதில்ல. அப்போ அந்த எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் என்எம்சி கைட்லைன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டீல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்களும் கூகுள் ஃபார்மில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி அப்ராட் எம்பிபிஎஸ்க்குரிய கைட்லைன்ஸை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனுடைய ப்ராசஸை நீங்கள் செய்யலாம். அட்மிஷன் ப்ராசஸ் வரைக்குமே நம்மளுடைய டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இனி வருகிற ரவுண்ட்ஸில் கண்டிப்பாக இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.